கட்டி மேல நீங்க 4 பேரும் 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். அழகு மணியா புண்ணியத்துல இப்ப அதே மணிக்கு ராத்திரி 10 மணிக்கு பஸ் நைட்டு என்னடா செய்யற என்ன செய்ய ஒண்ணும் செய்ய நீக்கிற காரணம் கூட்டு வா அனுப்பிவிடுலாம் வாசிக்கிறான். இப்ப நான் சாமி அழைக்க போறேன். பெண்கள்லாம் ஆடி வரணும். அவங்கள எல்லாம் இடமில்லாட்ட உள்ள ஓடிடணும். வந்து அதே ஆளுக்கு ஒரு தட்டியை வச்சுட்டு போய் படுத்துருவீங்க. அதை நேற்று அழைச்சு நாங்க நேற்று நிறைய அழைச்சு பார்க்கலாம். அல்லு பல்லு 10 காலி 11 காலி தம்பி சின்ன கருப்பு நேற்று நாடகமாடா இந்த மக்கள் எனக்கு ஒரு குறை வச்சுட்டாப்பா. நாட்டுக்கோழி ஓடணும்னு சொல்லிட்டு சாம்பார் போட்டாலும் அருமையான சாப்பாடு. டேய் ஆட்டுக்கறியா மட்டும் இல்ல இப்படித்தான் ஒரு ஊர்ல ஜாமி அழைச்சேன். சரி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் புதுசா கல்யாணம் ஆனவங்க. ஊருக்கு அம்மாக்கரையில இருட்டுக்குள்ள சீமக்கரையில ஒளிஞ்சு நாடகம் பார்த்தவங்க சினிமஜம் பண்றதுக்காக. சரி நான் ஜாமியை அழைச்சிட்டேன். புருஷன் அங்க இருந்து மூங்கி கம்ப தூக்கிட்டு ஓடியாரு என்னை அடிக்கிறது. எதுக்கு சாமியை நிப்பாட்டா நொக்காமுண்டா அப்படின்னு. இந்த சாமி வந்தா ஊருக்கு நல்லது தானே மழை பெய்யும்னேன். ஊருக்கு நல்லது எனக்கு நல்லது இல்லை. நான் என்னடா பார்த்தா அவன் பொண்டாட்டிக்கு சாமி வந்துருக்கு. இருட்டுக்குள்ள ஒத்தையில உட்காந்து ஒத்தப்பையன் அவன் பொண்டாட்டிக்கு கனமான ஒம்போல 300 கிலோ இருந்திருக்கான். எனக்கு தெரியாது நகட்ட முடியல. புள்ள ஒத்தையில பிடிச்சிக்க பிடிக்க முடியாம கரையோட கரையா உருண்டு காலு கையில அரைச்சு ரத்தத்தோட முடியாது. அப்போ உடனே போட வந்துருப்பேன். ஊர்ல பெரிய மனுஷன் சொன்னார், நீங்க பெரிய கலிஜர் கோடாங்கி விட்டு பேர் நீ கோடாங்கெல்லாம் வாட்சி பார்த்துருக்கேன். நம்ம ஊர்ல ஜாமி நிறைய பொம்பளையால் ஆடுவாங்க. நீங்க நிறைய ஜாமி அழைக்கணும். எந்தெந்த பொம்பளைய படுத்தாத்தே பொம்பளைய அசந்து என்ன மைத்தத்தையும் குடிச்ச பூர்ண முறை குடிச்சா என்ன ஒரே உனக்கு சடங்கு வீட்டுல வச்சாங்க ஒரு போனா போகட்டும் போடா கடையா அடைச்சிட்டாங்கடா போடா கடையா அடைச்சாலும் நீ வீட்டுல காய்ச்சிடலாம். கருப்பி உன்னை காப்பாத்தாங்க. ஏன்னா அப்போ ஊர் ஐயா சொன்னார், பெரிய ஐயா சாமி அழைச்சிட்டு கிட்டத்தட்ட நிறைய பொம்பளை இருந்த நாடகமாத்த பொம்பளை ஊர் ஆடிட்டாங்க. நல்ல சக்தி உள்ள ஊர் அந்த ஊர். அப்ப எல்லா பொம்பளையும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா பொம்பளையும் அசந்து ரதியை போட்டு படுத்துச்சு. ஒரு பொம்பளை மட்டும் என்னை பார்த்துக்கிட்டே நாக்க தூத்துக்கிட்டே நானும் விடல. தாயமங்கலம் முத்து மாறிண்டே அது திருப்பி பொன்னையோட எல்லை இல்லைண்டே. ஊர் நாட்டமா இங்க இருந்து ஆடு மேய்க்கிற செருப்பு தூக்கி விடியாங்க என்னை அடிக்கிறேன். எதுக்கு நிப்பாட்டா அப்படின்ட்டு இல்ல அந்த அம்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஆடட்டும். அந்த முண்டைக்கு 20 வருஷமா நரம்பு தச்சுடா அப்படி தானே ஆடிட்டேன். புடிச்சனுக்கு சோறு ஓடும் போது இப்படிதான் ஆடுவாளாம். தெரிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி சாமி ஆடுறது உண்மையிலே ஒரு தெய்வ சக்தி. உண்மையிலே அது பொய்ய கிடையாது. எங்க ஐயா ஊர்ல பெரிய கோடாங்கிப்பா. கோடாங்கியா? ஆமா. அப்ப நான் சிவகங்கை மாவட்டம் மல்ல
மணல்ல தான் படிச்சது நான். சரி. அவ வள்ளிக்கடம் போகும்போது இந்த சாம்பிராணி போடுவேன். இந்த தூவக்கால சாம்பிராணி போட்டுக்கிட்டே இருந்தா ₹1 ₹2 சில்லறை அது ஒரு பழசி புரியல இருக்குல்ல. அதுக்கு வந்து அந்த கல்பனா முட்டாய் பார்த்துருப்பி. அப்ப படிச்சவங்களாம் தெரியும். ஆமா. அது மாட்டு செவல் செஞ்சிருப்பாங்க. இவ்வளவு கரையவே கிடையாது. அப்ப எங்க ஐயா சாமி அழைக்கிறார். ஊருக்கு ஒரு 20-30 பேருக்கு ஆம்பளையா குறி வாங்குறாரு. வீட்டா பார்த்தேன் கருத்து மனைய பார்த்தேன் உனக்கு என்ன குறையில மாறாது அழகு மலக்கருப்பே உனக்கு ஆமாடுதலமாடு காத்துறண்டா முக்காலும் சத்தியம்டாண்டா. ஒரு ஆள் எந்திரிச்சான். உதயம் அப்பாட்டிய காத்து கொடுங்க. எங்க ஐயா உடனே சீ நாய சீண்டார். ரெண்டாவது அடுத்த வருஷம் உனக்கு தொட்டி கட்டண்டா முக்காலும் சத்தியமா ஆம்பளை வரக்கூடாது. ஒரு ஆள் எதிர்த்து சத்து அரைஞ்சு விட்டான். ஏன்டா அடிக்கிறேன் ஐயா கேட்டேன். ஏன் முன்னாடி குடும்ப கொண்டவனே 3 வருஷம் ஆச்சு எப்ப உள்ள வர முடியாது. தெரியாம ஓட்டு வேண்டியதான். சும்மா போனேன் ஏதோ போ 15 போ. அவரோட தூக்கிட்டு வர டிரைவர். ஆமா இது வேற. அதுபடியாக இங்க சிறந்த முறையில் சீன் தலைமை பார்த்துக்கூடிய அன்பமாமா எனதை சேர்ந்த எம் ஐயனார் அவர்கள் சீன் தாள் தலைக்கடையா எல்லாரும் ஐயா அப்பா இது என்னப்பா பைபாஸ் அது நாடத்தை கிடக்கிறது லாரிக்காரன். ஆமா ரூட்டு தானா இன்னும் 10 வண்டி வர சொல்லு. வாங்க நான் பாடுற பாட்டுக்கு நீங்க நின்று தாளம் போடுவீங்களா? எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எத்தனையோ தாளக்கார பார்த்துருப்பீங்க. நான் பாடுற பாட்டுக்கு ஒரு போட போறேன். मेरा தலையில ஓடு படவா அற்புதமான ஒரு தலைக்கார சும்மா விளையாட்டு விளையாடுனேன். அதுபடியே சாப்பாடு ஏற்பாடு செய்த மாபெரும் கிராமத்தை நன்றி கிடந்த வணக்கம். மாடரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை பார்த்துக்குரிய சகோதரி மதுரையை சேர்ந்த ஆர் யோகலட்சுமி அவர்கள் டான்சர் கான்.